தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே. உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே. உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே. உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே. வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். பருவ முதல் பொறுமையாக நானும் தினம் காத்திருந்தே. சிறிய என் பக்கம் சாய்ந்து எனது இதய வேண்டல் கேட்கின்றீர். அழிவின் குழியினில் நின்றும் பள்ளத்தாக்கினில் நின்றும் தூக்கி நீர் என்கை தூக்கி நீர் அருளும்
இரக்கமும் என்னில் அருவியாக ஊற்றி அர்ச்சித்தீர், என்னை அர்ச்சித்தீர். உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே வருகின்றே. உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே தருகின்றே. வருகின்றேன் வருகின்றேன், வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். வருகின்றேன் வருகின்றேன், வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். புதிய புதிய பாவல் கடவுளே உமை புகழ்ந்திடுவேன், தினம் புகழ்ந்திடுவேன். மனது நெகிழச் செய்யும் அரிய செயல்கள் கண்டு மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன். நீதி நெறியினில் என்றும் நேர்மை உணர்வினிலும் நிலைத்திடுவேன் என்று நிலைத்திடுவேன். வாக்கு பிறளாவும் வள்ளன்மை எண்ணி எண்ணி வாழ்ந்திடுவேன், புவி வாழ்ந்திடுவேன். உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே வருகின்றே. உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே தருகின்றே. வருகின்றேன் வருகின்றேன், வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். வருகின்றேன் வருகின்றேன், வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1, இறை சொற்றொடர்கள் 29 முதல் 39 வரை. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, ஒரு சமயம் கடலில் போய்க் கொண்டிருந்த கப்பல் ஒன்று எதிர்பாராத விதமாக மூழ்கத் தொடங்கியது. அத்தகைய சூழலில் உயிரை காப்பாற்ற பலரும் பல திசைகளில் விசைகளில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், ஒரு சிறு துளி கூட சங்கடங்கள் இல்லாமல், ஒரு சிறுமி ஒருத்தி கப்பலின் மேல் தளத்தில் ஒரு பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பெரியவர் அவரிடம் சென்று,
கப்பல் உடைந்து கடலில் மூழ்கப் போகிறது, உனக்கு கவலை இல்லையா? நீ தப்பிக்க முயலக்கூடாதா என்று கேட்டார். அதற்கு அவள் அவரிடம், நான் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த கப்பலின் மாலுமி என் அப்பாதானே, அவர் என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பயமின்றி விளையாட்டை வழக்கம் போல சிறுபிள்ளைத்தனத்திலே தொடர்ந்தாள். நம்பிக்கை உடையவன் பதட்டமடையான் என்ற வார்த்தைகள் இங்கே எவ்வளவு பொருந்தி போகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்புக்கினியவர்களே, புனித வனத்து பவுல் என்று சொல்லக்கூடிய வனத்து சின்னப்பர் முதல் வனவாசி நமக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இறைவன் மீது அசையாத நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை கொண்டு போங்க. நாளைக்குள்ள உணவு, நாளைக்குள்ள உடை, நாளைக்குள்ள உறைவிடம் இறைவனை பார்த்து கொள்வார். இவர் நெசவாளர்களின் பாதுகாவலர். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போய் என்று கூறினார். அது பெயர்ந்து போகும் சொன்னார் இயேசு. அந்த வாழ்க்கையை அவரை பின்பற்றினார் சின்னப்பர். இந்த சின்னப்பர் எகிப்து நாட்டில் உள்ள தபேஸ் என்னும் இடத்திலே 299ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் வசதியான வளமையான ஒரு குடும்பம். அதனால் அவர் நல்ல கல்வியை பெற்றார். இவருக்கு 15 வயது ஆகிற சமயத்திலே தான் இவருடைய பெற்றோர் இறந்துவிட இவர் ஆதரவற்ற நிலையிலே தள்ளப்பட்டார். இக்காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை மிக கடுமையான நடைபெற்று கொண்டிருந்த நேரம். அப்போது ரோமி மன்னனாக இருந்த செசார் தீதியூஸ் என்பவன் சின்னப்பரை சதித்திட்டம் தீட்டி கொல்ல நினைத்தான். இந்த உண்மையை அறிந்த சின்னப்பர் அங்கிருந்து தப்பி விலகி தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். கிறிஸ்துவின் மீது விசுவாசம் இல்லாத சின்னப்பரின் நெருங்கிய உறவுக்காரன் ஒருவனும் அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு மன்னனோடு இணைந்து அவரை கொல்ல நினைத்ததால் நீண்ட நாட்களுக்கு பாலைவனத்திலேயே இருந்து இறைவனை நம்பி ஜெபிக்க தொடங்கினார். இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஓய்ந்து மீண்டுமாக ஒரு ஊருக்குள் வந்தபோது காட்டிலே கிடைத்த அமைதி அங்கு கிடைக்காததினால் மீண்டுமாய் அவர் காற்றுக்கு சென்று கடும் தவம் செய்ய தொடங்கினார். காட்டில் இருந்த நாட்களில் சின்னப்பர் ஒரு நாளும் உணவுக்காக கவலைப்பட்டதே இல்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் இது தனக்கு நிச்சயம் உணவு வழங்குவார் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. சின்னப்பர் இருந்த குகைக்கு முன்பாக பேரீச்சப்பழ மரம் ஒன்று வளர்ந்தது. அந்த மரத்திலிருந்து கிடைத்த பழங்களை கொண்டு சின்னப்பர் தன்னுடைய பசியாற்றி கொண்டார். அதிலிருந்து கிடைத்த இலைதழைகளை கொண்டு ஆடை நெய்து உடுத்து கொண்டார். மரத்திலிருந்து பழம் கிடைக்காத நேரங்களில் இறைவன் அவருக்கு ஒரு காகத்தின் வழியாக ரொட்டியை கொடுத்து அவருடைய பசியாற்றி வந்தார். சின்னப்பர் இருந்த குகைக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஓடியது. அதன் மூலம் அவர் தன்னுடைய தாகத்தை தணித்து கொண்டார். இவ்வாறு இறைவனுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக நம்பிய சின்னப்பரை இறைவன் சிறந்த விதமாக பராமரித்து வந்தாராம். காட்டில் இருந்த 90 ஆண்டுகளில் சின்னப்பர் எப்போதும் ஜெபத்திலும் தவத்திலும் இறை வேண்டலிலும் நிலைத்து நின்றார். அவருக்காக ஜெபிக்கல, அடுத்தவங்களுக்காக, இந்த உலகத்திற்காக, மக்களுக்காக, நோயாளிகளுக்காக, ஈவனுடைய எதிராளிகளுக்காக, கொலையாளிகளுக்காக அவர் ஜெபித்தார். இதற்கிடையில் சின்னப்பர் காட்டில் இருந்து ஜெயிப்பதை பற்றி கேள்விப்பட்ட தூய வனத்து அந்தோனியார் அவரை பார்ப்பதற்காக வந்தாராம். 3 நாட்களுக்கு மேல் அவர் சின்னப்பரை தேடியும் அவரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது ஒரு நாய் ஒன்று அந்த வழியாக வந்தது. அதனை அவர் துரத்தி கொண்டு போகும்போது ஓடை ஒன்று இருந்தது. அந்த ஓடையை கடந்தபோது அங்கே சின்னப்பர் இருப்பதை கண்டு அவர் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார். பாருங்க, நாய் கூட வழிகாட்டுது. சின்னப்பர் வனத்தந்தோனியாரோடு இருந்த நாட்களில் காகம் 2 ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்து உதவியது. அதனை 2 பேரும் வயறார உட்கொண்டார்கள். அன்று இரவே சின்னப்பர் தன்னுடைய சாவு நெருங்கி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார். எனவே அவர் வனத்தந்தோனியாரிடம், எனது சாவு நெருங்கி வந்துவிட்டதென நான் உணர்கிறேன். எனவே நீங்கள் நான் சாவதற்குள் தூய அத்தனசியாரின் போர்வையை என்மேல் போர்த்தினால் நான் நிம்மதியாக உயிர் துறப்பேன் என்றார். சின்னப்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க வனத்தந்தோனியார் அத்தனசியாரின் போர்வையை எடுத்து வந்து அவர் மீது போர்த்துவதற்காக விரைந்து சென்றார். அவர் போர்வை எடுத்து திரும்பி வருவதற்குள் சின்னப்பர் இறந்து போயிருந்தார். அவரை அடக்கம் செய்வதற்கு என்று கல்லறை தோண்டப்பட்டிருந்தது. அதிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். சின்னப்பர் இறக்கும் போது அவருக்கு வயது 113 என்று சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு பாடம், இறைவன் மட்டும் மீது அசையாத நம்பிக்கை நம்முடைய வாழ்வு வளமையாகும். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். எதற்காக நாங்கள் படைக்கப்பட்டோமோ, அழைக்கப்பட்டோமோ, அனுப்பப்பட்டோமோ அந்த இலக்கு தெளிவோடு வாழ பணியாற்ற எங்களுக்கு அருள்தாரும். நாளை தின உணவு, உறவு, உடை
உறைவிடம், இதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் நீர் யார் வழியாவது எங்களை நீர் பராமரித்து பாதுகாத்துக் கொள்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிற நாங்களும் எங்களோடு வாழுகின்ற மக்களோடு முடிந்த வரைக்கும் எங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டு வாழுகிற நல்வாழ்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன், வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே.
நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால்
மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழ் இசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.